ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன, அது சம்மந்தமா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில இதுவரைக்கும் மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதில என்னென்ன டைப்ஸ்லாம் வச்சிருக்காங்க, நேம் பிளேட் டீடைல் எப்படி நம்ம பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்கிறது, அதோட மோட்டார் கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பரா பண்றது, மோட்டார் ரெகுலரா என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ஸ்டார்ட்டர பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டார்ட்டர், சாலிடா ஸ்டார்ட்டர், விஎஃப்டி அப்படின்னா என்ன, அதோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், அதில ஏதோ ப்ரோகிராமிங் எப்படி பண்ணணும், அதில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி ஈஸியா கண்டுபிடிச்சு சால்வ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ராக்வெல் டிரைவ்ல இருக்கக்கூடிய என்னென்ன மாடல்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாடல்ஸ்ல பவர் ஃப்ளக்ஸ் 40யோட கனெக்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதாவது சிங்கிள் ஒயர் 2 ஒயர் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூட்டியாக 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படி சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐபட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது சரியான நேரத்தில் நம்ம லீடர் ஆகலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ல என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸில் நம்ம பவர் ஃப்ளக்ஸ் பார்ட்டியோட 3 ஒயர் கனெக்ஷன்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பவர் ஃப்ளக்ஸ் பார்ட்டியோட டிரைவ் இருக்குது. இந்த டிரைவோட 3 ஒயர் கனெக்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சிங்கிள் ஒயர், 2 ஒயர், 3 ஒயர் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒயர் அப்படின்றது நம்ம இந்த டிரைவில் ஸ்டாப் கனெக்ஷன்ஸை மட்டும் கொடுத்தோம், அது வந்து சிங்கிள் ஒயர்னு சொல்லுவாங்க. 2 ஒயர் அப்படின்றது இது ஸ்டாப்பு ஸ்டார்ட் 2 கனெக்ஷன்ஸ் கொடுத்தா அது வந்து 2 ஒயர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ 3 ஒயர் அப்படின்றது ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, ஃபார்வர்ட், ரிவர்ஸ் செலக்ஷன் இந்த 3 கனெக்ஷன் கொடுக்கறனால தான் இது 3 ஒயர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்மகிட்ட பவர் ஃப்ளக்ஸ் பார்ட்டி டிரைவ் இருக்குது, அதனோட பவர் கனெக்ஷன்ஸ் கொடுத்து ஆன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இதனோட 3 ஒயர் கனெக்ஷன்ஸும் கொடுத்து வச்சிருக்கோம். அதாவது இதனோட ஸ்டார்ட், ஸ்டாப்பு, ஃபார்வர்ட், ரிவர்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம். இது இந்த கனெக்ஷன்ஸ் கொடுத்தா இந்த டிரைவ் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட், ஸ்டாப் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டுக்கான ஒரு புஷ் பட்டன் கொடுத்துருக்கேன், இன்னொன்று ஸ்டாப்புக்கான புஷ் பட்டன் இருக்குது. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நம்ம மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல நோட் பண்ணிங்க அப்படின்னா நான் ஸ்டார்ட் பட்டனை ஒரு டைம் தான் ப்ரெஸ் பண்ணேன், புஷ் பட்டனே. ஸோ அதை வந்து நான் கன்வியூஸாக ப்ரெஸ் பண்ணல. இப்போ வந்து டிரைவ் வந்து கன்வியூஸாக ஓடிட்டு இருக்கு. நான் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீட் அட்ஜஸ்ட் ஆகுது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்னொரு என்சி போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ அந்த என்சி ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் ஆகுது. ஓகே, 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். இப்போ டைரக்ஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு பட்டன் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரிவர்ஸ் செலக்ஷன் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ நான் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எகைன் வந்து நான் அந்த என்சி பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து மோட்டரோட 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். ஓகே, இந்த இடத்துல எதுக்காக இந்த பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தப்பி தவறி கூட இந்த இடத்துல புஷ் பட்டன் போட்டுறக்கூடாது, நம்ம செலக்டர் சுவிட்ச் தான் போடணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ இங்கே புஷ் பட்டன் போட்டு ட்ரை பண்ணோம், ஸோ அது நடக்கலை. ஸோ இப்போ டிராயிங்கை கம்பேர் பண்ணும்போது அங்கே செலக்டர் சுவிட்ச் தான் போடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே டெமோக்காக ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணிக்க, அப்போ தான் உங்களோட ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது கரெக்டாக நடக்கும். ஓகே, இப்போ இந்த 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரோல் ஒயரிங் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் ஒயரிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்ம 24 வோல்ட் கண்ட்ரோல் சப்ளை இருக்குது, அந்த கண்ட்ரோல் சப்ளை எடுத்து கொண்டு போய் நம்ம ஸ்டாப்புக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகே, ஸ்டாப் கொடுத்துடலாம், அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துடலாம். இப்போ 11லேருந்து எடுத்து கொண்டு வந்து 1க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஒரு என்சி வழியாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நம்ம சிங்கிள் ஒயர் 2 ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷார்ட் பண்ணியிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்சி பட்டனை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப்புக்கான ஒரு என்சி பட்டன் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே 24 வோல்ட் எடுத்து கொண்டு போய் நம்ம ஸ்டார்ட் ஃபார்வர்டுக்கான கொடுத்துருக்கோம், NO பட்டன் மூலமாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த சப்ளை எடுத்து கொண்டு போய் ஒரு NO மூலமாக கொடுத்து நம்ம 2 கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம வந்து ரிவர்ஸ் செலக்ஷன்ஸ் கொடுக்கணும். ரிவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 24 வோல்ட்லேருந்து எடுத்து கொண்டு போய் ஒரு NO பட்டன் போட்டு நம்ம இது கொடுத்துடணும், செலக்டர் சுவிட்ச் போட்டு நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ அதுவும் நம்ம கொடுத்துடலாம். அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து ஒரு செலக்டர் சுவிட்ச் போட்டு நம்ம கொடுத்தாச்சு. அதாவது 3வது டெர்மினலில் கொடுத்தாச்சு. ஓகே, இது ரியலாகவும் நம்ம கொடுத்துடலாம். இங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 1லேருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம வந்து என்சி போட்டு 11லேருந்து எடுத்து கொண்டு வந்து என்சி போட்டு 1 கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு சப்ளை எடுத்து கொண்டு வந்து NO போட்டு NOலேருந்து 2 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே இந்த சப்ளையில் எடுத்து கொண்டு வந்து நம்ம இன்னொரு NO போட்டு நம்மளோட 3 டெர்மினலில் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் டிராயிங்கில் பார்த்தீங்கன்னாலும் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கும் புஷ் பட்டன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் டைரக்ஷன் சூஸ் பண்ணும்போது இந்த செலக்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணணும், அதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே, இப்போ நம்ம கண்ட்ரோல் வயரிங் முடிஞ்சு அடுத்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் ஒயர் 2 ஒயரில் ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்பீட் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிட்டோம். இதில் நம்ம வந்து 3 ஒயரில் ஸ்டார்ட் சோர்ஸை மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஏன்னா மற்றதெல்லாம் ஸ்டாப் சோர்ஸ் வந்து எல்லாம் அதே தான். ஸ்டாப் சோர்ஸு ப்ளஸ் ஸ்பீட் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம டிரைவோட பார்ட்டை தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் நீங்கள் மாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இதை தாண்டி அதனோட நேம் பிளேட் டீட்டெயிலை நீங்கள் நம்ம என்டர் பண்ணணும். ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது அதனோட நேம் பிளேட் டீட்டெயில், அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீட் ரெஃபரன்ஸ் கொடுக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதான் வந்து பேசிக் பேராமீட்டர்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம நேம் பிளேட் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்கு. இப்போ ஸ்டார்ட் சோர்ஸ் மட்டும் மாற்றலாம். P36 போயிட்டு ஸ்டார்ட் சோர்ஸை மட்டும் நம்ம மாற்றலாம். ஸோ மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த மெனுக்குள்ளே போகணும் அப்படின்னா நம்ம அந்த குரூப்புக்குள்ளே போகும். பிஆ டிஆ ஏவா, அதாவது அட்வான்ஸா இல்லை டிஸ்பிளேவா அப்படின்றது உள்ளே போகும். இப்போ நம்ம வந்து பி குரூப்பில் போகணும். பி குரூப்பில் போயிட்டு இங்கே நம்ம வந்து 1 செட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 ஒயர் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் சோர்ஸை மாற்றணும், ஸ்பீட் ரெஃபரன்ஸ் மாற்றணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் செட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் அடிஷ்னல் இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம் நம்ம இன்டர்னலாக 24 வோல்ட் எடுத்து நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் எக்ஸ்டர்னலாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஓகே, அதுக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து 2 ஒயருக்கு, இங்கே 3 ஒயருக்கு. ஸோ 2 ஒயருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரக்கூடிய சப்ளை எடுத்து இங்கே லூப் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே எக்ஸ்டர்னல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 24 வோல்ட் எடுத்து கொண்டு வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். 1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சப்ளை எடுத்து என்ன கொடுத்து நம்ம 2 கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸ்டர்னல் 24. இது 3 ஒயருக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி தான். இப்போ இது வந்து இன்டர்னல், இது வந்து எக்ஸ்டர்னல். ஸோ 24 வோல்ட் எடுத்து கொண்டு வந்து நம்ம 1 கொடுத்துட்டோம். அதே 24 வோல்ட் கொண்டு வந்து நமக்கு சப்ளை எல்லாம் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே, இது செக் பண்ணிக்கங்க நம்ம எந்த மாதிரியான கண்ட்ரோல் சப்ளை சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது கரெக்டாக நடக்கும். நம்ம ஸ்டார்ட் ஸ்டாப்பு ப்ளஸ் வந்து டைரக்ஷன் செலெக்ஷன் அப்படின்றது வந்து ப்ராப்பராக நடக்கும். ஓகே, இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம 3 ஒயர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, சிங்கிள் ஒயர் கனெக்ஷன், 2 ஒயர் கனெக்ஷன், 3 ஒயர் கனெக்ஷன்ஸ்க்கான வித்தியாசம் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ நம்மளோட ஒயரிங்கோட கம்பேர் பண்ணி ரியல் கனெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறத பார்த்தோம். அடுத்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் சோர்ஸில் வந்து நம்ம 36 போயிட்டு நம்ம 3 அப்படின்றத வச்சோம். அதாவது 1 செலக்ட் பண்ணுறது மூலமாக 3 ஒயர் அப்படின்றத சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் 24 வோல்ட் எக்ஸ்டர்னல் 24 வோல்ட் வச்சு நம்ம ஒயரிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம அந்த பவர்ஃப்ளக்ஸ் பார்ட்டியோட நம்ம கம்யூனிகேஷன் மூலமாக எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பவர்ஃப்ளக்ஸ் 40Pயில் வந்து கம்யூனிகேஷன்ஸ் அடாப்டர் எதுவுமே கிடையாது. நம்ம அடிஷ்னலாக வந்து ஒரு 22 காமியை போட்டு ஆட் பண்ணி எப்படி நம்ம PLCயோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.